சிக்கன் ஸ்டூ செஞ்சு எது கூடவோ நம்ம மேட்ச் பண்ணி சாப்பிட்ருப்போம். ஆனால் ஒரு முறை இந்த மாதிரி பிரெட்டை அவிச்சு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ ருசியாக இருக்குது. இது ரொம்ப பழைய மேட்டர் தான். ஆனால் இப்போ ரெஸ்டாரண்ட்ஸ்ல இதை சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவ்வளோ ட்ரெண்டிங்காக இருக்குது. வெறும் பிரெட்டை நல்லா சாஃப்டாக அவிச்சிட்டு அதுக்கு மேலே இந்த சிக்கன் ஸ்டூவை தாராளமாக ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், அடிப்போலி அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவீங்க. இப்போ நம்ம சிக்கன் ஸ்டூ செய்யறதுக்கு அகலமான பாத்திரத்தில் ஒரு குழிக்கரண்டி தேங்காய் எண்ணெய், 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 4 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி வதக்கிக்கோங்க. இது கூட நீல வாக்குல கட் பண்ண 2 வெங்காயத்தை சேர்த்து வதக்கிட்டு இதுல நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு பரட்டி விடுங்க. இது கூட கியூப்ஸா கட் பண்ண உருளைக்கிழங்கு, கேரட் சேர்த்து நல்லா ஒரு முறை வதக்கிட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கோங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் வதங்கியிருக்கும். இதுல 2 கப் தண்ணியான தேங்காய் பால், அதாவது நீங்க 3ஆவதா எடுக்கிற தேங்காய் பால் உள்ள சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. சிக்கன் கம்ப்ளீட்டா வெந்திருக்கும். இப்போ இதுல 2 கப் திக்கான தேங்காய் பால், ஃப்ரெஷ்ஷா கருவேப்பிலை பிச்சு உள்ள போட்டுக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அதோட வறுத்த முந்திரியும் கருவேப்பிலையும் உள்ள சேர்த்துட்டு ஒரு முறை கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, ரொம்ப அருமையா இருக்குங்க. அதோட இந்த மாதிரி இட்லி பாத்திரத்துல ஆஸ் யூஷுவல் தண்ணி நீங்க கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி உள்ள பிரெட்டை வச்சு கரெக்டா 3 நிமிஷம் தாங்க ஆவி பறக்க வெளியில எடுத்தீங்கன்னா நல்லா சுட சுட பஞ்சு போல இருக்கும். ஸோ மறக்காம இதை செய்யும் போது ஸ்டவ்வோட சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோட சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?